ஒரு காலத்தில் பம்பை நதி ஓடும் சபரிமலைக்கு அருகில் அடர்ந்த புனிதமான காட்டுக்குள் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களை காக்கும் ஒரு விசித்திரமான நிகழ்வை கண்கூடாக கண்டார்கள். அந்த காட்டுப்பாதையில் ஐயப்பனை உண்மையான பக்தியுடனும் நேர்மையான எண்ணத்துடனும் வேண்டிச் செல்லும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கொரு அற்புதம் நடக்கும். கண்ணுக்கு தெரியாத தெய்வீக கைகள் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும். ஒருமுறை அனந்து என்ற சிறுவன் அந்த காட்டுப்பாதையில் தனியாக சென்று கொண்டிருந்தான். மாலை நேரம் முடிந்து இருள் கவ்வத் தொடங்கியது. வழி தெரியாமல் காட்டு விலங்குகளின் சத்தம் கேட்டு அவன் பயத்தில் நடுங்கினான். மனதிலிருந்த தைரியமெல்லாம் போய் பயத்தால் உடைந்து போன அவன் மெல்லிய குரலில் இறைஞ்சினான். சுவாமியே, நான் தனியாக பயத்தில் இருக்கிறேன். இந்த இருள் எனக்கு வழி தெரியாமல் மறைக்கிறது. எனக்கு நீங்களே ஒரு வழி காட்டுங்கள். அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த அடர்ந்த காடு முழுவதும் ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான மணிச்சத்தம் கேட்டது. அதை பின்தொடர்ந்து யாரோ ஒரு புனிதமான பெரியவர் நடந்து செல்வது போல காற்றில் இலைகள் அசைந்தன. அந்த தெய்வீக ஒலியை மட்டுமே நம்பி பின்தொடர்ந்த அனந்து சில நிமிடங்களில் எந்த தடங்களுமின்றி சமூகத்தின் எல்லைக்கு, கிராமத்துக்கு வெளியே வந்து சேர்ந்தான். அனந்து திகைப்புடன் திரும்பி பார்த்தான். வழிகாட்டி அந்த மணிச்சத்தம் கொடுத்தவருமில்லை, பெரியவர் நடந்து சென்றதற்கான அறிகுறியுமில்லை. ஆனால் காற்றினூடே ஒரு அன்பான ஆனால் அதிகாரமிக்க குரல் ஒலித்தது. பயமில்லை மகனே, தர்மத்தைக் காப்பது ஐயப்பன். உன் நேர்மையான வேண்டுதலுக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்து மக்களின் நம்பிக்கை மேலும் உறுதியானது. அவர்கள் இவ்வாறு நம்பினார்கள்: அழைக்கிற மனசுக்கு ஐயன் தொலைவிலே இருக்க மாட்டார். ஐயப்பன் நேரில் காட்சி தராமலே கண்ணுக்குத் தெரியாத நிழலாயிருந்து தன் பக்தர்களை காக்கிறார்.